ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நட்சத்திர வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3, 4 பாதங்கள் கொண்டது. இதில் வந்து முதல் 2 பாதங்கள் வந்து ரிஷப ராசியிலும், அடுத்து 3, 4 இந்த பாதங்களில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து வருவாங்க. 2 ராசிலையும் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய். மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சந்திர பகவான். அதாவது வந்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல்ல அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசைங்கிற அந்த பாம்பை வந்து கொண்டு அவங்க கடையும் போது அதிலிருந்து தோன்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து பேரழகு கொண்ட ஒரு அழகா அவர் தோன்றி வராரு. சந்திரனை வந்து பார்த்து சிவபெருமான் வந்து ரொம்ப வந்து ஒரு பிரியம் அவருக்கு அந்த சந்திரன் மேல. சந்திரனுடைய அழகுல வந்து மயங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையில வந்து திரு ஆபரணமா வந்து சுடிக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற சொல்லி அழைக்கப்படுறாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அந்த குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்பீடு, எந்த ஒரு செயலையும் வந்து ரொம்ப ஒரு வேகமாக வந்து செய்கிறது, துடிப்பாக ஒரு ஆற்றல், வலிமை, இந்த பராக்கிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு பலம் பொருந்திய ஒரு நபர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலுமே ரொம்ப வந்து வலிமையான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு செயலையும் வந்து தாமதம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பிடிக்காதுங்க. எதாக இருந்தாலும் உடனடியாக வந்து செஞ்சு முடிச்சிடணும், எந்த ஒரு செயல் வந்து உடனடியாக வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சொந்த பூமி, அதாவது இவங்க பிறந்த பூமி இருக்கு இல்லையா, பூர்வீகம் அப்படிங்கிறத விட்டுட்டு வெகு தொலைவில் இவங்க வந்து வாழக்கூடிய ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு ஏற்படுது. அப்படி ஏற்பட்டாலும் காலப்போக்கில் வந்து இவங்க திரும்பவும் வந்து நம்மளுடைய தாய் பூமிக்கு, பிறந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிறந்த பூமி மேலே ரொம்ப வந்து ஒரு பற்று ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி உடன் பிறந்தவங்க மேலே வந்து ரொம்ப வந்து பற்றாக இருப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து செவ்வாயினுடைய தன்மை ஆதிக்கம் கொண்டதுனால இவங்க உடன்பிறப்புகள் மேலே வந்து சகோதர சகோதரிகள் மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பாங்க. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாதுங்க. இப்போ இவங்க கூட பிறந்தவங்க வந்து சகோதரர்கள் இவங்களை வந்து கண்டுக்கலாம் கூட வந்து இவங்க வந்து கூட பிறந்தவங்க மேலே அவ்வளோ ஒரு பற்றாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதர சகோதரிகள்லாம் இன்னும் வந்து வளர்ச்சி அடையாமலே இருக்காங்களே அப்படின்னு வந்து மனசில் வந்து ஒரு விதமான தவிர்ப்பு வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது இயல்பாக இவங்களுக்கு அமைஞ்சது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குருவனுடைய கர்ம நட்சத்திரம். அதனால என்னன்னா இவங்க குடும்பத்தில் வந்து யாராவது ஒருத்தர், அதாவது ஒரு 3 தலைமுறைக்குள்ளவே இவங்க பார்த்துருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தையால் சிரமப்படுறது, இதெல்லாம் இவங்க குடும்பத்தில் வந்து சகஜமாக இருக்கும். இவங்க என்னதான் வந்து குழந்தைங்க மேலே பற்றும் பிரியும் பாசம் இருந்தாலும் கூட குழந்தையால், தன்னுடைய குழந்தைகளால் ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து ஒரு திருப்தி வந்து அடையிறதில்லை. அது இயல்பாக இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியில் வந்து அவ்வளோ ஒரு கலகலகலன்னு இருப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இவங்கள மாதிரி ஒரு கலகலப்பான ஆளை வந்து நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு ஜாலியாக, அவ்வளோ சுறுசுறுப்பாக கலகலப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கணவர் நினைப்பார், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனைவி வந்து இவ்வளோ ஒரு டெரராக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. அதாவது வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக வந்து பேச மாட்டாங்கன்னு வச்சிங்களா வீட்டில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா தன்னுடைய மனைவி வந்து நினைப்பாங்க, நம்ம கணவர் வந்து ஏன் அப்படி ஒரு டெரராக இருக்காரு அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கணவன் அமையலே அப்படின்னு சொல்லி அந்த பெண் நினைப்பாங்க. அந்த கணவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு மனைவி அமையலே அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் அமைப்பு இருக்கும். ரொம்ப நல்லவங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மனசில் என்ன நினைக்குதோ டப்புன்னு பேசிடுவாங்க. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து வெளிப்படையாக பேசிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு, இது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேராக வந்து பேசக்கூடியவர்கள் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். பூமி மேலே ஒரு பற்று இருக்கும். நிறைய நம்ம வாழ்நாளில் வந்து இடம், மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து வாழ்நாள் முழுக்க வந்து உழைப்பு, இந்த உழைப்புக்கு வந்து
தயங்காதவர்கள், எப்பயுமே வந்து உழைச்சிட்டே இருக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து யாருக்கிட்டையுமே வந்து பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்ன அப்படின்னு தெரியாது உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து ஒரு துணிச்சல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவானாலும் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மன வலிமை வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் எது இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் பண்ணாலும் ரொம்ப வந்து திறமையாக வந்து பண்ணுவாங்க. எதை பண்ணாலும் வந்து ஒரு திறமையாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய வந்து புகழ், அதாவது இவங்களுடைய செயல்பாடு, இவங்க வாழ்க்கையில் வந்து அந்த நேர்மை இருக்கிற குணங்கள், இதனால் இவங்களுக்கு வந்து நிறைய அவார்டு கிடைக்கும். இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாலை மரியாதைகள்லாம் இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எங்கே போனாலும் வந்து தனக்கு வந்து ஒரு மரியாதை வேணும், தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது வந்து இவங்க இயல்பாக நினைப்பாங்க. எங்கே போனாலும் இவங்க வந்து 4 பேர் வந்து கூப்பிட்டு வந்து பேசணும், மதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். காரணம் வந்து செவ்வாயினுடைய தன்மை இல்லைங்களா, அந்த அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தயங்காமல் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பழகிட மாட்டாங்க. ஒருத்தங்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து தெளிவாக வந்து எடை போட்டு அதுக்கப்புறமா பழகுவாங்க. அடுத்தோடனே எல்லாருக்கிட்டையும் போய் பழகிற தன்மை அவங்கள்ட்ட இருக்காது. அதுக்கப்புறம் பழகிறது பிறகு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க விரும்புவாங்க. மற்றவர்களும் வந்து நேர்மையாக நம்மகிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் வந்து இந்த குழந்தைகள் சம்பந்தம் ஏதாவது சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் இவங்களே கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள கூட வந்து காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம். இல்லை குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து காதல் திருமணம் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 திருமணங்கள் பண்ணவங்களாம் இவங்க குடும்பத்தில் இயல்பாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்க குடும்பத்தில் வந்து யாராவது அரசு சம்பந்தமான உத்தியோகம், அரசு பணியில் இருக்கிறது, அரசு சம்பந்தமான ஆதரவு அனுகூலங்கள் பெறதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. உடல் வந்து உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக இருக்கும். ஏதாவது வந்து ஒரு ஹெல்த் சம்பந்தமாக, அதாவது வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அடிக்கடி இவங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக வந்து நிறைய வந்து உதவி பண்ணக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சிறப்பான குணங்கள் அப்படின்னா நல்ல வந்து ஒரு இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து துடிப்பு மிக்கதாகவும் வலிமை மிக்கதாகவும் வேகமாகவும் இருக்கக்கூடிய தன்மையில இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கோபம், அளவுக்கு அதிகமான கோபம், கட்டுப்படுத்த முடியாத கோபம்லாம் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அதை வந்து இவங்க சரி பண்ணிக்கணும். குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்களுக்குள்ள வந்து அதை விட்டு கொடுத்து போகிறது வந்து யார் ஒருத்தர் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து எதிர்பாலினத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவுகள் வந்து எந்த காலத்திலுமே இருக்கும். இவங்களாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுகூலங்கள்லாம் இருக்கும். ஒரு அற்புதமான இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சீரும் சிறப்புமாக இவங்க வாழ்க்கை உயர்வதற்கு, இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் வந்து நீங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருட்ச சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு மரம், அதாவது வந்து இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கருங்காலி மரம் வந்து இவங்களுக்கு உகந்த மரம். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கருங்காலி மரத்தை வந்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றி அடையலாம். பொதுவாக வந்து ஒரு நர்சரியில் வந்து ஒரு கருங்காலி மரத்தினுடைய கண்ணை வாங்கிட்டு வந்து இவங்க பிறந்த நட்சத்திரம், ஜனனம் எடுத்த நட்சத்திரம் வந்து மிருகசீரிட நட்சத்திரம். மாதத்தில் ஒரு நாள் 27 நாளுக்கு ஒரு முறை வந்து அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும். காலண்டரில் பார்த்தாவே தெரியும். அந்த ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு ஒரு கருங்காலி கண் வாங்கிட்டு போய் ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு சார்ந்த பகுதி இல்லைனா வந்து ஒரு பொது இடங்களில் நதிக்கரை குளக்கரை இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பொது இடங்களில் இந்த கண்ணை நட்டு வளர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த மரம் வளர வளர இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கை வந்து சுபிட்சமாக மாறுவது வந்து இவங்க கண்கூட வந்து பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு சந்திர சூடேஸ்வரர், அதாவது இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் அங்கே அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே அந்த சந்திர பகவானுக்கு வந்து முத்து மாலை வந்து அணிவிச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைவாங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லாம் வல்ல குருவருளும் இறையருளும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.